இதையெல்லாம் ஈரான் பார்த்து கொண்டு கடுமையான சினமுற்று இந்த போரில் அமெரிக்கர்களுக்கு முன்னால் அவர்கள் வைத்த கோரிக்கைகள் என்னவென்றால், முதலில் பிராந்தியத்திலிருந்து அணு ஆயுதங்களை நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஒன்று, செறிவூட்ட அது எங்களிடத்தில் தான் இருக்கும். நீங்கள் 13,000 குண்டு வைத்திருக்கிறீர்கள், உலகம் முழுவதும் வைத்திருக்கிறது. நாங்கள் அதை வைத்திருக்கிறோம், ஆனால் அணுகுண்டு தயாரிக்கப் போவதில்லை. நாங்கள் அணுகுண்டு தயாரிக்கிறோமோ இல்லைன்னு நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம். IAEA மூலம், இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, அதை மானிட்டர் பண்ணட்டு நாங்கள் வைத்திருக்கிறோம். இரண்டாவது, ஹெர்முஸ் எங்களுடைய பார்ட். நாங்கள் பணம் சம்பாதிப்பதில்லை, சுங்க கட்டணம் வசூலிப்பதில்லை. அது எங்களுடைய லேண்டு. உலகத்தில் கடலாடி பகுதிகளில் எவ்வளோ எல்லை இருக்குமோ அந்த அளவில் இருக்குது. அதில் மற்ற கப்பல்கள்லாம் போகுது பாருங்கள், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது. கடல் மாசுபடுது, அதில் நாங்கள் $1.5 மில்லியன் வரைக்கும் வாங்கிடுறோம். அப்படின்னா ஒரு 15 கோடி. 1 மில்லியன் என்பது ஒரு 10 லட்சம். 1 மில்லியன் என்பது 10 லட்சம் அமெரிக்க டாலர். ஒரு 15 கோடி வரும். அதை 15 கோடி வாங்குறோம், 20 கோடி வாங்குறோம். அதை வைத்து நாங்கள் அந்த கடலை சுத்தப்படுத்துவது, கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது, வெடிகுண்டிலிருந்து ஆபத்திலிருந்து நீக்குவது என்று சொல்கிறார்கள். 2. மூன்றாவது, எங்களுடைய பணத்தை நீங்கள் முடக்கி வைத்திருக்கிற 24 பில்லியன், அதை நீங்கள் கொடுங்கள். அது உங்களுக்கு வேண்டால் சிறிய பணம், எங்களுக்கு அது பெரிய பணம். அதில் ஒரு பார்ட்டு தான் லெபனானில் போர் செய்வதை நிறுத்த வேண்டும். லெபனானில் மக்களை அழிப்பது, ஹிஸ்புல்லாக்களை அழிக்கிறோம் என்று உள்ளே போகிறது, இன்கர்ஷன் டு தி இன்சைட் த பார்ட் ஆஃப் லெபனிஷ், அதுக்குள்ளே உள்ளே நுழைவது, படையெடுப்பதெல்லாம் இப்பொழுது ஒரு சொல்லி பார்த்தார்கள். ஆனால் ஒருபோதும் பெஞ்சமின் நெத்தன்யாகு அதுக்கு ஒத்து வரவில்லை. அதற்குத்தான் இப்பொழுது தாக்குதல்.